வெல்கம் டு KAG வாட்டர்ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். கல்யாணம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு புனிதமான பந்தம். சட்டப்படி கல்யாணமானவங்க அந்த கல்யாணத்தை ரத்து செய்யாம இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. ஆனா அதையும் மீறி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னா அதுக்கான விளைவுகளை கண்டிப்பா சந்திச்சு ஆகணும். சமீபத்தில் நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். திருப்பூர்ல ரெண்டு பெண்கள் ஒரு ஆளை போட்டு நெய்ய பொடிச்சிட்டு இருந்தாங்க. கடுமையான அடி அவருக்கு. திருமணமான புதிதில் ஒரு புது பெண் தன் கணவன் வரவை எதிர்பார்த்து வீட்டு வாசலில் காத்திருப்பாள். ஆனால் கோயம்புத்தூர் சூலூரைச் சேர்ந்த புதுப்பெண் பிரியதர்ஷினி கணவன் அரவிந்துக்காக அவர் வேலை செய்யும் கம்பெனியின் வாசலில் 30-40 பேரோடு காத்து கொண்டிருந்தார். கணவன் வெளியே வந்ததும் பெரும் கலவரம் வெடித்தது. கூச்சல், குழப்பம். அரவிந்தனை அடித்த கையோடு அவரை காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். கோயம்புத்தூரைச் சேர்ந்த பிரியதர்ஷினி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த அரங்க அரவிந்தன் தினேஷ் ஆகிய இருவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி திருமணம் நடந்தது. மகிழ்ச்சியான தொடக்கம்தான். ஆனால் போக போக காட்சிகள் மாறின. வரதட்சணை கொடுமை, கணவன் அடித்து சித்திரவதை செய்வது, மாமனார் செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பது என பல குற்றச்சாட்டுகளோடு தன் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டார் பிரியதர்ஷினி. கல்யாணம் ஆகி ஒரு மாசம்லாம் நாங்க நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப வரதட்சணை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம். அவங்க ஊர் வந்து சேலமா, அந்த பழக்கப்படி வந்து 365 நாளைக்கு 365 சீலை, அதுக்கப்புறம் ஹால் நிறைய ஜாமானம், நிறைய நகை நட்டு இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டார்ச்சர். அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து வேலைக்கும் போறதில்ல, மாமியார் வேலைக்கு போயிருது, இவரும் காலையில வேலைக்கு போயிடுறாங்க. இந்த மாமனார் மட்டும் வீட்டிலே இருந்து எங்களுக்கு வேற மாதிரியான டார்ச்சர். கைத்தறி நெய்யும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி. ஒரு பெண்ணை வளர்த்து தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்க வைத்து பின் பல சவரன் நகை மற்றும் வீட்டுப் பொருட்களை வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்து வைத்தால் அந்த பெண்ணை அடித்து கொடுமை செய்து பல இன்னல்களுக்கு ஆளாகி கிழிந்த காகிதம் போல் திரும்பி வந்தது கண்டு குடும்பமே கலங்கிப் போனது. கிட்டத்தட்ட 25 பவுன் போட்டு வரதட்சணை பணமாகவும் கொடுத்து அன்னைக்கு தேவையான சீர்வரிசை அத்தனையும் கொடுத்து கல்யாணம் நல்ல முறையில் மண்டபத்தில் வச்சு நல்ல கல்யாணம் மூச்சு கொடுத்தோம். அங்கே மூச்சு கொடுத்ததில் ஒரு 3 மாதம் கூட அவங்ககிட்ட வாழல. திருமணம் என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் மிக முக்கியமான நிகழ்வு. அப்படிப்பட்ட திருமணம் தோல்வியடைந்தால் எப்பேற்பட்ட மனவேதனையை தரும் என்பதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அப்படி தன் மகளுக்கு ஆசையாக வரன் தேடி செலவு செய்து திருமணம் செய்த சில நாட்களிலேயே பெண் திருமண வாழ்க்கையை வாழாமல் திரும்பி வந்ததை எண்ணி சோகத்தில் உள்ளது பிரியதர்ஷினியின் குடும்பம். நாங்கள் சவுண்டம்மன் கோயிலில் தான் எழுதி வச்சு பொண்ணு பார்க்குறதா மாப்பிள்ளை பார்க்குறதாலும் எழுதி வச்சோம். அவங்களே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தும்போது பொருத்தம் இருந்துச்சு. அவங்க வந்து சேலத்துக்காரன்னு எங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ளை பார்ப்பதற்கு அழகாகவும் அமைதியாகவும் இருப்பதால் பெண் வீட்டாருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அதற்கு ஏற்ப ஜாதகமும் பொருந்தி இருப்பதால் இரட்டிப்பு சந்தோஷம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டாரின் சில செயல்கள் ஆரம்பத்திலேயே பிரியதர்ஷினி வீட்டாருக்கு அதிருப்தியை தந்திருக்கு. இதனால் அரவிந்துக்கு தன் பெண்ணை கொடுக்க தயங்கி இருக்கிறார் பிரியதர்ஷினியின் தாயார். அதற்கு காரணம் பெண்ணின் நிறம். அந்த நிறத்தை வைத்து அரவிந்தனின் தகப்பனார் பேசிய பேரம் அவரை காயப்படுத்தி இருக்கிறது. எங்கள் பொண்ணு கொஞ்சம் மாநேரம், அவன் அந்த ஆள் கொஞ்சம் சிகப்பு கருப்பாக இருக்குது எங்கள் பொண்ணு. எங்கள் பையனுக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னு அவங்க அப்பா கேட்டார். கருப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுங்க, நாங்கள் பத்திரிக்கை அடிக்கல, வேண்டாம் கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திடுறோம், எங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு இல்லைங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை நாங்கள் நீ இந்த வார்த்தை இன்றைக்கோட விட்டுறோம், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி கெஞ்சறது பார்த்துட்டு எல்லோரும் காலையிலே விழுந்து கெஞ்சினாங்க. அவங்க அப்பா அம்மா அந்த பையன் என்னை சொந்த அம்மா நீ
நான் உங்கள் பொண்ணை அப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு கெஞ்சாத வரை கெஞ்சினாங்க. நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு மாப்பிள்ளை வீட்டார் நல்ல முறையில் நடந்து கொண்டுள்ளனர். ஆனால் திருமணம் முடிந்து 2 நாட்கள் கழித்து அரவிந்தனின் பெற்றோர் பிரியதர்ஷினியின் குடும்பத்தை தங்கள் காலில் விழ வைத்து அவமானப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. பொண்ணு வாழணுமில்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வாழணுமில்ல அப்படின்னு எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சினோம். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் தினம் டார்ச்சர். அந்த பொம்பளையும் அது 365 சீலை கொண்டு வரலன்னாக்கா அது செய்யலை, இது செய்யலை, ஒரே வரதட்சணைங்க கொடுமை. ஒரு கைத்தறி நெய்யரும் நாங்கள் ஒரு அளவு தான் செய்ய முடியும், அது செய்யலை இது செய்யலைன்னு ஒரே இது. அந்த ஆள் மாமனாரும் ஒரே டார்ச்சர். சமையல் இந்த பொண்ணு போய் சமைக்க போனால் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறது ஒரு மாதிரி. அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. வேறு வழியின்றி இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தார் பிரியதர்ஷினி. மாமியாரின் டார்ச்சர்களை அனுபவித்து வந்த பிரியதர்ஷினிக்கு அதிக மன உளைச்சலை அவரது மாமனார்தான் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டுகிறார் பிரியதர்ஷினி. இவரும் காலையில வேலைக்கு போயிடுறாங்க, இந்த மாமனார் மட்டும் வீட்டிலே இருந்து எங்களுக்கு வேற மாதிரியான டார்ச்சர். நாங்க எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட அவங்க சொல்ற ட்ரெஸ், அவங்க சொல்ற சாரீஸ் தான் நாங்க வந்து கட்டிட்டு போக வேண்டியதா இருக்குது. நாங்களா பொட்டு கூட அவங்க சொல்றது தான் நாங்க வைக்கிறோம். கணவர் வேலைக்கு சென்று விடுவார், மாமியாரும் வேலைக்கு சென்று விடுவார். பிரியதர்ஷினி மட்டும் வீட்டில் தனியாக இருக்கும் சமயத்தில் மாமனார் தனது மகனுடைய மனைவி என்றும் பாராமல் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக கூறும் பிரியதர்ஷினி இது குறித்து தனது பெற்றோரிடம் முறையிட்டுள்ளார். வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னதுக்கு அது எங்கள் அப்பா அப்படித்தான் இருப்பாங்க, எங்கள் அப்பாவை அனுசரிச்சா தான் நீ இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி 2 பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை வந்து நீ எனக்கு தேவையில்லை, எங்கள் அப்பா கூட படுக்கிறதா இருந்தால் படு, இல்லைன்னா நீ போய்கிட்டேருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சரி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து அழுதா. பிரியதர்ஷினியை மீண்டும் அவரது குடும்பத்தார் சமாதானம் செய்திருக்கிறார்கள். மாமியார் கொடுமை, கணவரின் பாராமுகம், மாமனாரின் இழிசெயல் என கொடுமைகளை தாங்க முடியாமல் கூண்டுக்குள் அடைபட்ட கைதி போல் இருந்துள்ளார். தனது கணவரை தனிக்குடித்தனம் அழைத்துச் சென்று விட்டால் பிரச்சனைகள் சரியாகிவிடும் என கருதினார் பிரியதர்ஷினி. பெரும் போராட்டத்தின் ஊடே தனிக்குடித்தனம் சென்றிருக்கின்றனர். ஆனால் பிரச்சனை வேறு வடிவத்தில் வரத் தொடங்கியது. அரவிந்தன் தன் மனைவியை ஒரு கடையில் வாங்கிய பொம்மை என நினைத்து சைக்கோவாக மாறி பல வகையான சித்திரவதைகளை செய்யத் தொடங்கியதாகச் சொல்கிறார் பிரியதர்ஷினி. அந்த மிருகத்தனமான சித்திரவதையில் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் திணறி உள்ளார் பிரியதர்ஷினி. ஒரு கட்டத்தில் அரவிந்தனின் மிருகத்தனம் வீட்டின் வாசல் வரைக்கும் வந்ததை அக்கம் பக்கத்தினரும் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இனி பிறந்த வீடு சென்றால்தான் உயிர் வாழ முடியும் என கருதிய பிரியதர்ஷினி வாழா வெட்டியாக தாய் வீட்டிற்கு திரும்பினார். தனி கொடுத்தன போயிருந்தா அதே தான், ஜாமானம்லாம் எங்க வீட்டுல வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க வந்து ஒரு சட்டை 2 சட்டை 2 பேண்ட் இவ்வளோதான். இன்னைக்கு துணி துவைச்சு போட்டாதான் நாளைக்கு வந்து கம்பெனிக்கு வந்து அவங்க போட்டுட்டு போக முடியும். இன்னைக்கு துவைக்கலைன்னா நாளைக்கு அழுக்கு துணி தான் போட்டு போக முடியும். அந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 7ஆம் தேதி வந்துட்டு ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி வந்து வீட்டில் வச்சு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொறாண்டி வைக்கிறது, கிள்ளி வைக்கிறது, அடிக்கிறது, வயிற்றுல எல்லாம் மிதிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரப்ப சண்டையாகி டிசம்பர் 7ஆம் தேதி என்னை வந்து நடுரோட்டில் வச்சு பலார் 4 அரைஞ்சிட்டான். அதோட நான் வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டேன். சில நாட்களில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்று காத்திருந்த இவர்களுக்கு எந்தவித பதிலும் அரவிந்த் வீட்டாரிடம் இருந்து வரவில்லை. நாட்கள் மாதங்களாக கடந்து சென்றது. மாதங்களாகியும் அரவிந்த் வீட்டிலிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் காத்திருந்த இவர்களுக்கு ஓர் அதிர்ச்சியான தகவல் ஃபோன் மூலமாக வந்து பிரியதர்ஷினி குடும்பத்தை கதிகலங்கச் செய்தது. அரவிந்தன் 3வது திருமணம் செய்யப்போகும் தகவல் அது. அரவிந்த் தினேஷ் பிரியதர்ஷினை கல்யாணம் பண்ண பிறகு தன்னுடைய முதல் திருமணத்தை மறைச்சு அனுப்பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா கல்யாணம் ஆன 10 நாட்கள்லயே அனுப்பிரியா சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. அரவிந்த் தினேஷோட நோக்கம்தான் என்ன?
அரவிந்தன் வேலை செய்யும் கம்பெனி வாசலில் பிரியதர்ஷினி மற்றும் அவரின் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து அரவிந்தனை கண்மூடித்தனமாக தாக்குகிறார்கள். இரண்டாவது மனைவி அனுப்பிரியாவும் அந்த தாக்குதலின் போது உடன் இருக்கிறார். இரண்டாவது மனைவி அனுப்பிரியாவின் போன் மூலம் விடுத்த அழைப்பை ஏற்றுதான் கம்பெனிக்கு வெளியே வர சம்மதித்திருந்தார் அரவிந்தன். ஆனால் வெளியே வந்தவருக்கு முதல் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் இருப்பது தெரியாது. இரண்டாவது மனைவியை தொலைபேசியில் ஆபாச வார்த்தைகளால் திட்டியபடியே வெளியே மாட்டிக்கொண்டார் அரவிந்தன். போனதுக்கப்புறம் நான் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணப்போ என்னை வல்கராக பேச ஆரம்பித்தார். ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க மேனேஜரே அதை கேட்டு அவரை வெளியில் தள்ளின உடனே இந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை அடித்து உதச்சிட்டாங்க. அப்புறம் ரெங்கநாதர் வால்ஸ்லேயே இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணப்போ என்ன அதுன்னு விசாரித்தாங்க. அரவிந்தையும் விசாரித்தாங்க, அந்த பொண்ணையும் விசாரித்தாங்க, என்னையும் விசாரித்தாங்க. நானும் எனக்கு நடந்த கொடுமை எல்லாமே சொன்னேன், அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை எல்லாமே சொன்னாங்க. முதல் மனைவியின் நடத்தை சரியில்லை என்றும் அதனால் விவாகரத்து செய்துவிட்டதாகவும் சொல்லி இரண்டாவதாக அனுப்பிரியாவை இணையதளம் மூலமாக அணுகியுள்ளார். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி கரூரில் உள்ள கோவிலில் அனுப்பிரியாவை திருமணம் செய்து கொண்டார் அரவிந்த். அனுப்பிரியாவிடம் 10 நாட்கள் நல்லபடியாக குடும்பம் நடத்தினார். அதன் பின்னர் கொடுமைகளை அனுபவித்ததாக அவரது கதையை சொல்லத் தொடங்கினார். எங்கள் வீட்டில் வந்து மரியாதை கொடுக்கல, அது செய்யலை இது செய்யலை, அப்புறம் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி எதுவாக இருந்தால் எங்கள் அண்ணா கல்யாணம் முடிஞ்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் அந்த 2 வீக்ஸ்குள்ளார வந்து அரவிந்த் வந்து அவங்க அம்மா அப்பாவோட ப்ரெஷர்னால பயங்கர சைக்கோ மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாரு. அனுப்பிரியாவிற்கு முதல் திருமணம் கசந்த பிறகு தன் 2 வயது மகனுக்காக இரண்டாவது திருமணத்துக்கு சம்மதித்துள்ளார். இதை பயன்படுத்தி கொண்ட அரவிந்தன் அனுப்பிரியாவிடம் குழந்தைக்கு நான் நல்ல தகப்பனாக இருப்பேன், என் குடும்பத்தினர் உன்னை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என தனது பேச்சால் அனுப்பிரியாவை நம்ப வைத்துள்ளார். ஆனால் திருமணத்துக்கு பிறகு தன்னையும் தன் மகனையும் சித்திரவதை செய்ததாக அனுப்பிரியா குற்றம் சாட்டுகிறார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு என் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தானுங்க. ஆனால் இப்போ என் குழந்தைக்கு ரொம்ப சூடு போடுறானுங்க, அடிக்கிறானுங்க, என் குழந்தைய பயங்கர டார்ச்சர் பண்ணுறானுங்க, என் குழந்தைய வச்சு தப்பாக பேசுறானுங்க, என் கேரக்டர் ரொம்ப தப்பாக பேசுறானுங்க. முன்னாடி வந்து இந்த பொண்ணு கேரக்டரை பற்றி என்கிட்ட இவ வந்து எவ கூப்பிட்டாலும் போவா அப்படின்னு அந்த மொதல் பொண்ணை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இப்போ என்னை பற்றி அரவிந்த்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா, என்ன பொண்ணுங்கள்லாம் வந்து எவ கூப்பிட்டாலும் போவாளுங்க, அவ்வளோ அப்படிதான் இவ்வளோ அப்படிதான், எவன் கூப்பிட்டாலும் போவாளுங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு யார் வந்து எந்த மருமக வந்தாலும் எவ கூப்பிட்டாலும் போவா, எவன் கூப்பிட்டாலும் போவான் அப்படின்னா இவங்க எதுக்கு அவங்க மகன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அரவிந்தனின் முதல் மனைவியான பிரியதர்ஷினி தன்னுடைய மாமனார் செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பதாக சொல்லிய அதே குற்றச்சாட்டை அனுப்பிரியாவும் சொன்னார். தன்னுடைய மாமனார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தன்னை படுக்கையறைக்கு அழைக்கிறார் என்று வெளிப்படையாகவே கூறினார் அவர். கரூர் வாங்கலம்மன் கோயில் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஒரு 10 நாள் தான் சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவனோட சைக்கோலாம் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஆச்சுன்னா ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறது. இவன் அப்பா கூட போய் படுக்க சொல்கிறான். மொதல் பொண்ணுக்கு இதே பிரச்சனை தான் நடந்திருக்கு. இவன் அப்பா கூட போய் படுக்கணும் அப்படிங்கிறான். எப்படி சார் ஒரு பொண்ணால் முடியும்? அரவிந்தனால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 2 பெண்களும் இன்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையை அணுகியிருக்கிறார்கள். 2 பெண்களையும் ஏமாற்றி திருமணம் செய்தது, வரதட்சணையாக நகை, பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு அதனை செலவு செய்தது, பல வன்கொடுமைகளை செய்தது என அரவிந்த் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. பிரியதர்ஷினியின் குடும்பமும் அனுப்பிரியாவின் குடும்பமும் காவல் நிலையத்தில் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையோ அரவிந்துக்கு சாதகமாக பேசுகிறார்கள் என்று பிரியதர்ஷினியின் குடும்பத்தினர் குற்றம் மேல் குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் வந்து எங்ககிட்ட எல்லாமே கேட்டுட்டு என்னென்ன நடந்ததோ எல்லா விளக்கத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் வந்து இல்லைம்மா இருந்தாலும் இந்த கேஸுக்கெல்லாம் நாங்கள் அவனை பண்ண முடியாது. அப்புறம் எங்கள் முன்னாடி அவங்ககிட்ட நல்லா தெளிவாக சொல்கிறாருங்க, டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, காலையில் நீ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வந்துக்கோ, எங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கோ, நீ எப்படி தப்பிக்கணுங்கிறத பார்த்துக்கோ, இவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி விடணும் காலையில், அதுக்கெல்லாம் ரெடியாகி காலையில் நீ நாங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க.
அவள் அம்மா நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குன்னு சொல்லிட்டு வரவே முடியாட்டாங்க. சார் அவள் அம்மாலையும் கூப்பிட்டு வர சொல்லுங்கள், எங்கள் முன்னாடி நீங்கள் விசாரிங்க, நாங்கள் கம்முனுக்கு வந்துக்கிறோம், நீங்கள் விசாரிங்கன்னு. இல்லைம்மா அப்படியெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு சட்டத்திலேயே இடமில்லை. சூலூர் காவல் நிலையத்தில் அரவிந்தன் மீது கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரவிந்தனை முதலில் திருமணம் செய்த பிரியதர்ஷினி இன்னும் விவாகரத்து பெறவில்லை. இதனால் அவரது வாழ்க்கை அந்தரத்தில் தொங்குகிறது. குழந்தையுடன் இருக்கும் அனுப்பிரியாவின் வாழ்க்கை இன்னும் மோசம். அரவிந்தை விட்டுவிட்டு இனி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்ற கவலை அவருக்கு. அரவிந்த் திருந்தி வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூட அவர் கருதுகிறார். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு இது 2வது வாழ்க்கை. எனக்கு வந்து அரவிந்த் கூட வந்து வாழணுன்னு தான் ஆசை. வாழணும்னு ஆசைன்னு கிடையாது, வேறு வழி இல்லை. இன்றைக்கி நானும் விட்டுட்டேன்னா நாளைக்கு இவன் 3வது கல்யாணம் பண்ணானா நாளைக்கு இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு எங்கள் 2 பேத்தையும் தேடி வருவா. திருப்பி இவன் ஓடி போயிடுவான். திருப்பி 4வது கல்யாணம் பண்ணுவான். 5 இவனுக்கு இதுவே தொடரும். இது வந்து என்னையோட முடியணும் அவனுக்கு. ஏன்னா இது எனக்கு 2வது வாழ்க்கை. நான் அவன் கூட சேர்ந்தா வாழுவேன். அவன் செத்தாலும் நான் அவனை சாகடிச்சுதான் நான் சாவுவேன். அரவிந்த் தினேஷ் 2 பெண்களை கல்யாணம் பண்ண பிறகும் 3வது முறை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மேட்ரிமோனியல் சைட்ஸை நாடி போனதா குற்றம் சாட்டப்படுது. கல்யாணம் ஆனவங்க அந்த கல்யாணத்தை மறித்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு மேட்ரிமோனியல் சைட்ஸ் உதவிகரமாக இருக்கா? அரவிந்த் 3வது திருமணம் செய்வதற்கு ஆன்லைன் திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தங்களது பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கவில்லை என்றால் அரவிந்த் 3வதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் என இரு மனைவிகளும் குற்றம் சாட்டுகிறார்கள். தங்களது வாழ்க்கையை சீரழித்தது போல் அவரையும் காவல் நிலையத்திற்கு வர வைக்க வெகு நாட்கள் ஆகாது என்பது அவர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் 2 பெண்களின் குடும்பத்தினரும் அரவிந்தனுக்கு நகை, பணம், சீர்வரிசை என வாரி வழங்கியுள்ளனர். பணம் மற்றும் நகைக்காகவே அரவிந்த் அடுத்தடுத்து திருமணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. நேற்றுக்கு சொல்றான் அவன், ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன், உனக்கு ரெஜிஸ்டர் ஆகல, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன் நேற்றுக்கு தைரியமா சொல்றான். ஆனா இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்காம இருக்காங்கன்னு எனக்கு புரியல. போய் கோர்ட்ல பாருங்க அப்படிங்கிறாங்க. வக்கீல வச்சு பேசுங்க. எடுக்கலைன்னா நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்க வந்து கோர்ட்லயே போய் பாத்துக்கிறோம். ஆனா கோர்ட்ல போகணும்னா எப்படி 4-5 மாசம் ஆகும். அவன் கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகுறது, இந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது, இன்னொரு பொண்ணு வாழ்க்கை என்ன? கடும் சித்திரவதைகளை செய்வதன் மூலம் அவர்களாகவே ஓடிவிடுவார்கள் என்ற எண்ணமும் அரவிந்தனின் குடும்பத்துக்கு இருப்பதாக பிரியதர்ஷினியும் அனுப்பிரியாவும் குற்றம் சாட்டுகிறார்கள். எத்தனையோ பெண்கள் 2வது திருமணத்தை எதிர்நோக்கி ஆன்லைன் திருமண தகவல் மையங்களில் தங்களை பற்றி பதிவு செய்து வைத்துள்ளனர். கொஞ்சம் அழகாக இருந்து பேச்சில் மயக்கிவிட்டால் அவர்களை எளிதாக கவிழ்த்துவிட முடியும் என பலர் கருதுகிறார்கள். கல்யாண வயசை தாண்டி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி, இன்னொன்று டிவோர்ஸ்ட் விமென்ஸ், அவங்கள டார்கெட் பண்ணியும் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது நான் எல்லாமே சொல்ல மாட்டேன், பட் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. லட்சங்கள், கோடிகள் என கொட்டி கொடுக்க யாராவது வரமாட்டார்களா என பலர் தங்களை பற்றிய போலியான தகவல்களை பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். ஆன்லைன் தகவல் மையங்களில் பதிவு செய்யப்படும் தகவலின் உண்மைத்தன்மைக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. பணம் பண்ணுவதில் மட்டுமே அவை குறியாக இருப்பதால் பணம் கட்டிவிட்டால் யாருடைய மொபைல் நம்பரையும் வாங்கிவிடலாம் என்கிற நிலைதான் இருக்கிறது. இதனால் திருமண மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்தபடி இருக்கின்றன. இதற்கு கடிவாளம் போடப்படவில்லை எனில் பிரியதர்ஷினி, அனுப்பிரியா போன்றவர்கள் காவல் நிலைய வாசல்களில்தான் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு வரம் தேடுற பெரும்பாலான மக்கள் மேட்ரிமோனியல் சைட்ஸை நாடி போறாங்க. ஆனா இந்த சைட்ஸ்ல மற்றவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் தன்னை பத்தி போலி விவரங்களை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா தடுத்தாகணும். இல்லைன்னா பிரியதர்ஷினி, அனுப்பிரியா மாதிரி நிறைய பேர் ஏமாத்தப்படலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.